என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னத நோத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னத நோத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. வையகத்தில் உனக்கு மெய்யன் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். வையகத்தில் உனக்கு மெய்யன் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தது போல என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரவலாடுகளின் பின்னாக நடந்த அவனை தம்முடைய ஜனமாகிய தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மெய்ப்பெருக்கு அழைத்தவரே, என்னை தெரிந்து கொண்டதற்கு நான் எம்மாத்திரம். அவன் தன் இருதயத்தின் உண்மையின்படியும் தன் கைகளின் திறமையின்படியும் அவளை நடத்தினான் என்று சொல்லுகிறது போல உண்மையான இருதயத்தை எனக்கு தந்து திறமையான கைகளை எனக்கு தந்து இன்னும் உடைய ஜனங்களை மேன்மையாக நேர்மையாக உண்மையாக மேய்க்கிறதுக்கு கிருபை தாரும் தேவனே. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரிதான் நம்ம போகையிலும் வருகையிலும் கர்த்தரை சோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தரை நாம் துதிக்கணும். வேதத்திலே கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்த தாசர்கள் எல்லாம் நினைவு கூறணும். அந்த வசனங்கள் எல்லாம் எங்க இருக்குன்றத நினைவு கூறணும். நான் சொன்ன இந்த வசனம் 78ஆம் சங்கீதத்துல 70ஆம் வசனம், 71ஆம் வசனம், 72ஆம் வசனம். இந்த வசனத்துலதான் தாவீது எப்படி தெரிந்து கொண்டார், அவனை எதற்காக அழைத்தார், அவன் தம்முடைய ஜனத்தை எப்படி கர்த்தருடைய ஜனத்தை எப்படி மேய்த்தான், அவனுடைய இருதயத்தில் எப்படி உண்மை இருந்தது, அவன் கைகள் எப்படி திறமை இருந்துச்சுன்னு அந்த வசனங்களே எழுதப்பட்டிருக்கு. ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் வருகையிலும் போகையிலும் கர்த்தரையே நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்ந்த தேவதாசர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய உத்தமத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை இருதயத்தில் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் தாவீதை நேசித்தது போல் நாம் ஒவ்வொருவரை நேசிப்பாராக. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமாக இருந்தது போல நாமும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. God bless you.